நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics, இந்த சேரல் நாம் இருக்கணுமா. நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்புன்னு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன், மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்குதா? என்ன கேள்வி கேக்குற? சரி விடு விடு விடு, என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏடா காவல்துறை அதிகாரி போலீஸா? இல்ல சார், பேர் தான் போலீஸ், திருட்டு போய் சார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதியாக உங்களுக்கு நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இவனை நாளைக்கு நீ முதலமைச்சராவோ மத்திய மந்திரியாவோ ஆனானா தமிழ்நாடே தூக்கி வாரி தின்றுவான். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இவனெல்லாம் வளர விட கூடாதுன்னு. ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். பெரிய புத்திசாலி எல்லாம் இல்ல, எனக்கு தெரியும் அந்த ஆளை பத்தி. இது திமுக ஓரியன்டட் பத்திரிகை கிடையாது. எல்லா பத்திரிகைகளையும் அவர்களை தூக்கி நிலைநாட்டக்கூடிய ஒரு நடுநிலை பத்திரிகையில சொன்ன வார்த்தை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் கேட்கக்கூடிய தாழ்மையோ உரிமையோ அந்த கடமையோ அந்த தகுதியோ அண்ணாமலைக்கு இருக்குதான்னு கேட்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நேரத்தில் நானே யோசிப்பேன், இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, இந்த அரசியல் நாம் இருக்கணுமா, should we continue to be in politics, இந்த சேரல் நாம் இருக்கணும். இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. முதல் 37 வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு, நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். என்னை கடந்த 3 ஆண்டுகளா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கேன். சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான 3 ஆண்டுகள், கடந்த 3 ஆண்டுகள் என்னோட வாழ்க்கையில எனக்கு 40 வயசு ஆச்சுங்க. கேவலமா இருக்கு. என்ன வளர்த்துற? மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. பாரதிய ஜனதா கட்சியில் நாங்க அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா? சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டனி சங்க கடிச்சு முழுங்கிடுவாங்களா? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? இத்தனை வருஷம் நீங்க எல்லாம் என்னையா கழிச்சீங்க? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேணுங்க. நாங்க தாங்க இன்னைக்கு வந்து இந்த ஓட்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அது சரியா வருமா? அது சரியா வருமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கட்சின்னு ஒரு அடித்தளம் இருக்கிறதாலதான் இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. எங்க எல்லாத்துக்கும் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு, ஏன் வேட்பாளரா நிறுத்துறது கூட கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தாக வேண்டி இருக்கு. தொன்னையில வாங்கி தின்ட்டு திண்ணையில தூங்குறது எவ்வளவு தெனாவட்டு பாத்தியா? பயங்கர டென்ஷன் ஆகுதா? வாட ஒரு பியர் சாப்பிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.